அதுக்கப்புறம் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டு என்னங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பாருங்கள், 114னா 112, 108, 104, 103, 102 எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஆவரேஜாக இதிலேருந்து 120, 120லேருந்து 130லேருந்து 120 வரைக்குமே ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் வந்து விமன் கேட்டகரைசேஷன், அப்புறம் வந்து வரிசையாக நீங்கள் வந்து பிசி எம்பிசிக்கு அப்படியே அப்படியே குறையும். ஸோ தமிழுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 30லேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணுறது. இப்போ மார்னிங் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65லேருந்து 70 கொஷின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 70னா கிட்டத்தட்ட 100 மார்க்கு, 105 மார்க் வரும். ஏன்னா 1.5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எழுதின அப்ஜெக்டிவ் டைப்பு, டிஸ்கிரிப்டிவ் டைப், எஸ்ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. 135லேருந்தே நீங்கள் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் வேக்கன்ட்